ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படப்பு சோறு தான் பண்ண போகிறோம். படப்பு சோறுனா கோவிலில் திருவிழாக்கள்லாம் தருவாங்க. எங்கள் கோவிலில் அப்படி தருவாங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். சரி, வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வாழைக்காய், 2 தக்காளி, கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம், முறுக்கு வத்தல், அப்பளம், புளி, பருப்பு, கடுகு, தேவையான அளவு எண்ணெய், இது கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு உப்பு, அரிசி, வத்தப்பொடி, சாம்பார் பொடி, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, கடைசியாக ஊற்ற தயிர். இது எல்லாத்தையும் காய்கறி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கடுகு, வெந்தயம் இது ரெண்டையும் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் வச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த எல்லா காயும் சேர்த்துக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கேரட் எல்லா காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். வத்தப்பொடி, சாம்பார் பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு, இது மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி, பருப்பு ரெண்டையும் நல்லா களைஞ்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். அந்த காய்கறியோட துவரம்பருப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். எங்கள் ஊர் கோயிலெல்லாம் நைட்டு சாமிக்கு இதை படைச்சிட்டு அப்படியே தருவாங்க. நைட்டு அன்னதானம் மாதிரி தருவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மூடிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்துருச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். இதோட இன்னும் வீடியோ முடியல. இனிமேல் தான் படப்பு சோறுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு முறுக்கு வத்தலும் அப்பளமும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். முறுக்கு வத்தல் அப்பளம் ரெண்டையும் பொரிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த சாதத்தோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிடணும். கொத்தமல்லி, அந்த முறுக்கு வத்தல், அப்பளத்தையும் நல்லா நொறுக்கி போட்டுடணும். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவையான அளவு தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர், அப்பளம், முறுக்கு வத்தல் இது 3 லாஸ்ட்டில் இறக்கி வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். சுவையான படப்பு சோறு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதேமாரி கோவிலில் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.